வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, மே மாத பலன், அதாவது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்து அடுத்த மாதம் மே மாத பலன் பார்க்க போகிறோம். சித்திரை வைகாசி 2 மாதமும் வருது இதில். ஓகே, சூப்பரான மாதம். ஏன்னா மே ஃபஸ்ட்டே எப்படின்னா தொழிலாளர்கள் தினம். முதல்ல எல்லாருமே தொழிலாளர்கள் தான். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வீட்டில் அவங்களுக்கு தான் வேலை ஜாஸ்தி. அதனால் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு தொழிலாளர் தினம் வாழ்த்துக்கள் ஒன்று. ரெண்டாவது, கள்ளழகர் ஆற்றலில் எழுந்தருள்றது பெருமாள், அவருக்கான நல்ல விசேஷ நாள் மே 1. மே 30, 31 நம்ம தமிழ் கடவுள் முருகனுடைய வைகாசி விசாகம், சரியான பவர்ஃபுல் டே, பீக்கு பவர். முருகர்லாம் அந்த டைமில் அவர் பிறந்ததே என்னென்னா விசாக நட்சத்திரம், பீக்கு பவரில் இருப்பார். ஸோ இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் பயங்கரமான ஃபெஸ்டிவல் தான், புனிதமான மாதம். சரி, இந்த புனிதமான மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நம்மளுடைய ரெகுலரான லைஃப் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, அதில் ஜெயிக்கலாம், எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அதை பார்ப்போம். இதில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லை என்னென்ன வழிமுறைகள்லாம் நான் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்து வருவோம். வாங்க. ராசி லக்னம் சூப்பராக இருக்குது. சரி, ஏன்னா 12ல் குரு, அப்போனா நல்ல செய்தி எக்கச்சக்கமாக வரும். நிறைய நல்ல சொந்தக்கார கல்யாணம் உங்கள் வீட்டில். ஒன்று நம்ம ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான். ஒன்று நீங்கள் கல்யாண வயசு இருந்தால் உங்களுக்கே கல்யாணம், இல்லை உங்கள் வீட்டில் கல்யாணம், இல்லை சொந்தத்தில் கல்யாணம், ப்ரமோஷன், வேலை, வீடு அப்படின்ட்டு நிறைய நல்ல செய்தியாக வந்துட்டுருக்கும். சரிங்களா? அது தொடரும், இன்னும் ஜாஸ்தி அதிகரிக்கும். இந்த மாதமும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும். மெயினாக எது இதில் நடக்கணும் மட்டும் சொன்ன மாதிரி தான் கல்யாணத்துக்கு டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுவும் நீங்கள் நம்ம நவம்பருக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதம்லாம் ரொம்ப நல்ல மாதம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்கள். இல்லை ஒரே மாதத்தில் எப்படி பண்ணுறதுன்னா அட்லீஸ்ட் அதுக்கான ஸ்டெப்பையாவது எடுத்து வைங்க. மேட்ரிமோனியில் அப்லோட் பண்ணுறதோ, இல்லை தெரிஞ்சவங்க ஏற்கனவே நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா அவங்க வீட்டில் போய் பேசுகிறதோ அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. இதில் நம்ம சொல்லுவோம்ல, நீர் ராசி, பெண் ராசி, தாய் ராசி. ஸோ இவங்க தாய் உள்ளம் படைத்தவங்க. குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கனாலும் பெஸ்ட்டான மாதம். சரிங்களா? குழந்தை பேருக்கு தான் ரொம்ப நல்லா இருக்க டைம். அதனால் அதுவும் ட்ரை பண்ணலாம். யாராவது லவ் பண்ணுறீங்கன்னா இந்த லவ்வை கல்யாணமாக மாற்றுறதுக்கும் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பர். இது யாருன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் பிஸ்னஸும் நல்லா வளரும். வெளிநாடுகள்லாம் போயிட்டு வர, பிஸ்னஸ் சம்மந்தமாக போயிட்டு வர நிறைய வாய்ப்புகள். நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ, உங்கள் கம்பெனி பிராண்டோ இல்லை உங்கள் கம்பெனி ப்ராடக்ட்டும் வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது அடுத்து எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா டைம் சூப்பராக இருக்குது. ஏன்னா அது சொல்லியிருந்தாலும் இவங்க தாய் ராசி. குடும்பத்துக்காக அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ குடும்பத்துக்காக அடுத்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை உங்கள் தாயாரை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். இப்போ பசங்க தான் அம்மாவை பார்த்துக்கணும் இல்லை, பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க அம்மாவை இப்போ பார்த்துக்கிறாங்க. கல்யாணம் ஆனாலும் நிறைய பெண்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். சரிங்களா? அதனால் உங்கள் தாயார் உடல்நிலை, உங்கள் தாயாரை பத்திரமா பார்த்துக்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்கிறது, அவங்களை வெளியே கூட்டிகிட்டு போகிறது, இதெல்லாம் நிறைய நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஓவராலாக எல்லாமே நல்லா இருக்குங்க. ஜாகிரதையாக இப்போ எதில் சதி இருக்கணும் அப்படின்னா பண விஷயத்த ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுக்கேற்ற செலவு நடக்கும். என்ன சொல்லுவோம், குடும்பத்தோடு வெளியே போயிட்டு வரலாம், டூர் போயிட்டு வரலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், ஜாப் நல்லா வரும், கல்யாணம் பண்ணலாம், காது குத்து, ப்ரெக்னென்சி எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கெல்லாம் என்னென்னா செலவு சரியான செலவாகும். இன்றைக்கெலாம் ஒரு ஐவி ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரெக்னென்சிக்கு யாருன்னா போயிட்டு வராங்கன்னா அப்படி அவ்வளோ லட்சமாக செலவுது. அதெல்லாம் கேட்கும் போதே அப்படியே என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது. இல்லை ஐவி வேணாம், நார்மலாக ஒரு டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்தால அவ்வளோ செலவாகுது. அதனால் காசு ரொம்ப பத்திரம். கடகராசிக்காரங்க ரொம்ப எமோஷ்னலாக ஆனவங்க. யாருன்னா கொஞ்சம் எமோஷ்னலாக பேசினாலும் கையில் காசை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் அவஸ்தைப்படுவாங்க. அதனால் அதெல்லாம் வேண்டாம். யாருக்கு கொடுக்குறோம், எவ்வளோக்கு கொடுக்குறோம், வட்டி கொடுக்குறோமா இல்லை வட்டிக்கு வாங்குகிறோமா, இந்த கணக்கெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புடைச்சிப்பீங்க. பண விஷயத்தில் நீங்கள் புடைச்சிப்பீங்க. இது ஒன்று.
அடுத்து நீங்கள் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது நான் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனேன் சார், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க சார், எனக்கு கோவம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நான் பொண்ணே பார்க்க போக மாட்டேன், கல்யாணமே பண்ண மாட்டேன்னு நடக்கிறது கஷ்டம். ஒன்று போனால் இன்னொன்று, கமலஹாசன் படத்தில் வருமே, டாக்டர் பொண்ணு நோ சொன்னால் நர்ஸு பொண்ணு காதலி, அவ்வளோதான். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும், கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து வேலை, பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். தொடர்ந்து முயற்சி செய்ய நீங்கள் வந்து வின் ஆகிட்டே போவீங்க. சூப்பருங்க. இதெல்லாம் ஒன்றும் நல்லா சக்சீட் ஆகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லலிதாம்பிகை, காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன். அம்மன்கிற ராணி குலத்தில் இருக்கவங்கள நீங்கள் வந்து வழிபடலாம். இவங்களாம் வழிபட நீங்கள் இன்னும் மென்மேலும் போவீங்க. இவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபட்டால் இன்னும் சிறப்பு. அதுவும் திங்கக்கிழமை வளர்பிறையிலையோ இல்லை வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையிலையோ வழிபடுறது ரொம்ப நல்லது. பால் அபிஷேகம் பண்ணலாம், இளநீர் அபிஷேகம் பண்ணலாம், பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம். அந்த பாலை வந்து வர மக்களுக்கு அன்னதானமாக கொடுக்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். வேலை சம்மந்தமாக நிறைய வாய்ப்புகள், முன்னேறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ட்ராவல் சம்மந்தமாக நிறைய பேர் வேலை செய்வீங்க, ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அட்லீஸ்ட் சேலரி ஹைக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் யாராவது நான் வேறு டீமில் போனால் நான் படைக்க முடியும், இல்லை வெளிநாட்டிலேயே எங்கள் டிவிஷனில் ஒரு ஓப்பனிங் இருக்குது, நான் அதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னா இதுக்கெல்லாம் தாராளமாக அப்ளை பண்ணலாம். வேலையில் இருக்கவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? இன்னொன்று, உங்களுக்கு வந்து ஸ்பௌஸ் சொல்லுவாங்க. இப்போ ஹஸ்பண்டோ ஒய்ஃப் அவங்க வழியாக ஏதாவது சொத்து வரணும், எதனா பணம் வரணுனாலும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் ஒய்ஃபுக்கு சொத்து தரமே ஏமாத்தாங்க சார்லாம் சொல்லுவாங்க. இந்த டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இந்த முக்கியமான நாட்கள் வருது. இப்போ வைகாசி விசாகம்லாம் இருக்குது. இது வந்து 30-31 தான். நீங்கள் இப்போத்துலேருந்தே அதுக்கு விரதம்லாம் இருந்து நீங்கள் வழிபட உங்களுக்கு வந்து இன்னும் நற்பலன்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே வரும். சரிங்களா? உங்களுக்கு வந்து முக்கியமாக என்ன, வெளிநாட்டு யோகம்ங்க. உங்களுக்கு ஷார்ட்டாக எதனா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வரியா, இல்லை ஒரு பிரான்ச்சுக்கு போயிட்டு வரியா, இல்லை வேறு ஸ்டேட்டில் ஆஃபீஸுக்கு போய் ஒரு ஆடிட் மாரி பண்ணிட்டு வரீங்கன்னா தாராளமாக போயிட்டு வாங்க. ஏன்னா இது ப்ரமோஷன் கிடைக்கிற டைமு, சேலரி ஹைக் கிடைக்கிற டைமு, என்ன வேலை சொல்கிறாங்களோ நியாயமான வேலை எது சொன்னாலும் போயிட்டு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை சம்மந்தமாக ஒரு நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட், ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைனா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எதுவும் இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்குன்னா என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிக்கெலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.
இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடகராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல், உள்ளது உள்ளவாறு எப்படி ஒரு கிரகம் ஒரு மாதிரியான இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது, பயிற்சி பெறும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கடகராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், கடகராசிக்கு குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் மாதம் முழுவதும். அதே மாதிரி சனி 9ஆம் இடத்திலும், ராகு 8ஆம் இடத்திலும், கேது 2ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். எந்த வித மாற்றங்களும் மே மாதம் இருக்க போகிறதில்லை. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஆகிற குரு பயிற்சி தான் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சியாக வந்து ராசிக்குள்ளேயே வரார். அதை அப்போ நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இந்த மே மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல குரு இருந்தாலும் வரக்கூடிய ராசிக்குள்ளே வரக்கூடிய பயிற்சிக்கு வேணுங்கிற சில ஃபவுண்டேஷன் விஷயங்களை செய்வாருங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அடுத்த ஒரு கட்ட நடவடிக்கை, நல்ல முன்னேற்றம், அது மாதிரி சில விஷயத்துக்கு வேணுங்கிற அடிப்படையான சில விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 மே மாதம் வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் முதல் 2 வாரம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் வந்து செவ்வாய்கிற ராஜயோகாதிபதி சனியோடு சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் தவறு. ஆனால் 3rd and 4th வீக் செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் பாருங்கள், செவ்வாய்ங்கிற ஒரு 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறார். அதாவது நல்லா 10ஆம் இடத்துக்கு வந்து வரும்பொழுது அருமையான விஷயம். அவரோட வீட்டுக்கு அவரே வரார். ஸோ ராசிக்கு 10ஆம் இடத்துல வருவது வந்து ராஜயோகாதிபதி வருவது தொழிலில் முன்னேற்றம், நல்லாவே வந்து வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும்னு நம்ம ட்ரை பண்ணோமோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் சுக்கிரன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி 11லே இருக்கிறார். மாதத்தின் செகண்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்குள்ள வந்து குருவோட சேர்றார். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, பண வரவுகள் நிறையா வரக்கூடிய அமைப்பு, வெளிநாடு பிரயாணங்கள், குடுக்கல் வாங்கல நல்ல விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி பல நற்செய்திகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு 2026 உண்டு, மே மாதம் உண்டு. அதே மாதிரி சூரியனும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறது அருமை. ஸோ மே மாதம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாங்க சாமி, ஒரே வார்த்தையில் சொல்லுங்கன்னா முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் மேன்மை, வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி, நல்ல சேஞ்சு, ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாப் மாறுறது, மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஃபோக்கஸு, நல்ல ஒரு ரிசல்ட்ஸு. அதே சமயத்தில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸு, ரெகக்னிஷனு, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்பு, வெளிநாடு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ஒரு ப்ராஜெக்ட். அது மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் ராகு 8லேருந்து கேது 2லேருந்து ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டுருந்து. குறிப்பாக ஃபஸ்ட் ஆஃபுமே பார்த்திங்கன்னா ராஜயோகாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து அப்பா விஷயங்கள், பூர்வீக விஷயத்தில் சில பாதிப்புகளை கொடுத்துட்டு இருந்தது. மே செகண்ட் வீக்கிலிருந்து பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்களை கொடுத்து அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சிக்கு ஒரு அற்புதமான ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்மை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மே 2026 வருகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லா டைம்லேயும் பார்த்திங்கன்னா குரு 12லேருந்து விரயங்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது நல்ல விரயமாக, சுப விரயமாக அல்லது அசுப விரயமானு பார்க்கும் பொழுது இது மாதிரி கிரக அமைப்பு வரும் பொழுது நல்ல ஒரு விஷயத்துக்காக டக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமாக பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு வருது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். குறிப்பாக வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் மே மாதம் நீங்கள் நல்ல அமைப்பு பண்ணிக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் வந்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை கொடுத்து திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, ஆயில்ய நட்சத்திரமா, பூச நட்சத்திரமா, புனர்பூச நட்சத்திரமா, அதே சமயத்தில் அந்த லக்னம் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்குது, அந்த லக்னத்துக்கு எந்த மாதிரி யோகமான தசைகள் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அது யோகமான திசையா, சுமாரான திசையா, இந்த கோச்சார் அமைப்பாகிய சனிப்பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் நம்ம இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு வந்து அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 6 மாதம், 8 மாதம், 10 மாதம் எப்படி இருக்குது, எது மாதிரி திசையில் நம்மளுடைய வாழ்க்கை திரும்புகிறது, எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், வேலை வாய்ப்பா, தொழிலா. சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது தான் பெஸ்ட்டு, சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறது தான் நேச்சுரலாக நல்லா வரும். ஸோ எது மாதிரி அமைப்புகள் அவங்க இருக்காங்க, எந்த பாவம் வந்து வலுத்திருக்கு, எந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது, திருமணம் வந்து காதல் திருமணமா அல்லது அரேஞ்ச் மேரேஜா, எது மாதிரி டைமில் நடக்கும், லேட் மேரேஜில்
நடக்கிற மாதிரி அமைப்பு இருக்கா, அல்லது வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே நடக்குமா? சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு அமைப்புகள் நிறையா இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உள்நாட்டிலே ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து எது மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நீங்கள் எது மாதிரி அமைப்பை கொடுக்குதுங்கிறத பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அற்புதமான ஒரு முடிவுகள், தேவையற்ற நீங்கள் வந்து நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதை செய்யாமல் நமக்கு எந்த விஷயங்கள் காத்து இருக்கிறது, நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறத துல்லியமாக மிகைப்படுத்தாமல் இப்படி பண்ணால் பரிகாரம் பண்ணால் சரியாருங்கிற மாதிரி மூட நம்பிக்கைலாம் போகாமல் என்ன காட்டுதுங்கிறத மட்டும் நம்ம சயின்டிஃபிக்காக தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து அதுக்கு தகுந்த மாதிரி துறைகளில் போய் அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பை செய்து அந்த காலகட்டம் வருவது வரைக்கும் பொறுமையாக இருந்து செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பணவரவில் வந்து எந்த விதத்திலையும் குறைவு இல்லாமல், அதே சமயத்தில் வந்த பணத்தை நான் இப்படி விட்டுட்டேங்க சார் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த நேரத்தில் எது வரும்பொழுது எது மாதிரி விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதை நம்ம முதலே நம்ம தெரிந்து கொண்டு, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஒருமே நடக்காத மாதிரி இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன போட்டாலும் பார்த்திங்கன்னா பண விரயங்கள் தான் ஆகுமே ஒழிய பணம் வரவு வராது. ஸோ அந்த நேரத்துலலாம் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு சில நேரத்தில் நீங்கள் ரொம்ப வேகமாக போனீங்கன்னா நல்லா நடக்கும். எந்த நேரங்கள் வந்து நமக்கு அருமையான நேரங்களை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் சிச்சுவேஷனை அமைத்து கொண்டு நம்ம முயற்சிகளை வந்து பிளான் பண்ணோம்னா தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்ன, எது மாதிரி விஷயத்தை நம்ம நோக்கிறோம், எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணும், எந்த மாதிரி ப்ரொஃபஷன் நமக்கு வேணும், எது மாதிரி ஃபினான்ஷியல் கோல் நமக்கு இருக்குங்கிறதெல்லாம் தெரிந்து, அதே சமயத்தில் நம்மளுடைய 12 பாவமும் நம்ம ஜாதகத்தில் குடும்பமாக இருந்தாலும் சரி, தனமாக இருந்தாலும் சரி, சொத்து விஷயமா இருந்தாலும் சரி, கடன், நோய், எதிரி, வம்பு வழக்காக இருந்தாலும் நம்ம ஜாதகத்தில் எப்படி காட்டுது, எந்த நேரத்தில் எது விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கவனமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முன் எச்சரிக்கையோட முன் யோசனையோட நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளையும் வாழ்க்கை செயல்பாடுகளையும் நம்ம செய்யும் பொழுது என்னன்னா, எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகும்பொழுது அது எப்படி வழிகாட்டுகிறதோ, எவ்வளோ கிலோமீட்டர் போகணும், எந்த இடத்துல திரும்பணும், எந்த மாதிரி இடத்துல டிராஃபிக் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரிப்பை பிளான் பண்ணி நம்ம போகும் இடத்தை போய் சேர்றோமோ, அதே மாதிரி இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்திங்கன்னா துல்லியமான ஒரு நம்மளோட கர்மா பாத் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை அலைன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக தேவையற்ற விரயங்களும் தேவையற்ற மன சங்கடங்களை அவாய்ட் பண்ணி தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பாத்து திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம் மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார்.
அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் வந்து இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி, அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டுமல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா, அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் வந்து நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு வந்து கர்மா வந்து தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு வந்து மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் வந்து அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலோ சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். அன்பார்ந்த கடகராசினியர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் என்ன சொல்ல இருக்குது? இந்த மாத கிரகங்களுடைய அடிப்படையில் கடகராசிக்காரங்களுக்கு பலன்கள் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மிக அற்புதமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் ஜாப், அதாவது வேலை இல்லாமல் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, இப்போ வேலை கிடச்சிரும். வேலை தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தனிமை அல்லது ஒரு வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அந்த சூழ்நிலை தெரியும். ஒரு டிப்ரெஷனான மனநிலைக்குள்ளே ஒருத்தர் வந்து போயிடுவாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக வேலையை விட்டுருந்துருப்பீங்க, வேலைக்கு போகாமல் இருந்திருப்பீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த காலகட்டங்கள் அஷ்டமச்சனி காலகட்டம். ஆனால் இந்த மே மாதம், இந்த மாத கிரகம் அப்படிங்கிறது, குறிப்பாக 6ஆம் இடத்ததிபதியான குரு உங்கள் ராசியை நோக்கி வர்றது அப்படிங்கிறதும் விட்ட வேலை தொடரும், மறுபடியும் தொடரும். நீங்கள் விட்டுட்டு வந்தீங்க இல்லையா வேலை, அதே இடத்துல போய் அதே மாதிரி உட்காருவீங்க. அது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நீங்களாக விட்டுட்டு வந்திருக்கலாம், அல்லது உங்களுடைய சூழ்நிலைகள் விட வச்சுருந்துருக்கலாம். அது எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அதே வேலையை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டங்கள் வரும். அப்போ உங்களுடைய மனசு ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஆகிடும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பற்றாக்குறைகள் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பழையபடி ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க, இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ ஏற்கனவே ஏற்பட்ட கடன்கள் இதெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும். மொத்தமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடன்கள் இருந்தாலும் கையில் பாக்கெட்டில் பணம் இருக்கும் உங்கள்கிட்ட. ஆனால் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்கும் செலவுக்கு. ஆனால் அது உங்களுக்கு ஒரு சுமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஐயோ கடன் இருக்குன்னு. கடன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அது பெருசாக ஒரு அழுத்தத்தை கொடுக்காது. ஆனால் நீங்களாக தான் உங்களுக்குள்ளே ஒரு மன உளைச்சலை கொடுப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஹெல்த் வைஸ் எப்போதுமே நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இந்த மே மாதத்தில் 4க்கு அதிபதியான புதன் போய் ஆட்சி பெற்ற சுக்கிரனோட இருக்குது அப்படின்றதுனால, புதனும் சுக்கிரனும் ஒன்றா இருக்குது அப்படின்றதுனால ஹெல்த் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலமும்
உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நலமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் மொத்தமாக குடும்பத்துக்கே சொல்லும்போது எல்லாருக்கும் நல்லா இருக்குது, தொந்தரவுகள் எதுவுமே இல்லை. வெளிநாட்டு பயணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் நிச்சயமாக உறுதியாக உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இந்த கடகராசினியர்களுக்கு உண்டு. என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒன்று மூச்சு விடுறதுல சிரமம், அல்லது முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை, அல்லது வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை, பெரிய பெரிய நோய்கள், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இது இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அதுக்கு சரியான வழிகாட்டி ஒருத்தர் அமைவாங்க. அவங்கள கேட்டு நடந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். நீங்கள் எதையுமே ரகசியம் வைக்க மாட்டீங்க, இதையும் ரகசியமாக வைக்காதீங்க. அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கட்டுமானத்துறையில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு, கட்டுமானத்துறைன்னு என்னங்க, ஏதாவது கட்டடக்கரையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக மிக ரொம்ப அருமையான காலகட்டம். தொழில் லாபமாகவும் தொழில் ஸ்மூத்தாகவும் போகும். லாபமும் போகிறது வேறு, ஸ்மூத்தாக போகிறது வேறு. அந்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் பிரச்சனைகள் இல்லை, தொழிலில் வெற்றி உண்டு. அந்த வெற்றி இருக்குது அப்படின்றதுனால மனக்கவலைகள் உங்களுக்கு விலகிடும். அதே மாதிரி உங்களுக்கு குருபலன் கிடைக்குது அப்படின்றதுனால திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு திருமண அமைப்புகள் கூடி வரும், குழந்தை அமைப்புகள் கூடி வரும். குழந்தை வேணும்னு ஏங்கிட்டு இருப்பீங்க கடகராசிக்காரங்க, இந்த காலகட்டத்தில் மே மாதத்தில் குழந்தை அமைப்புகள் கூடி வரும். ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 8ல் ராகு இருக்குது, 2ல் கேது இருக்குது அப்படின்றதுனால சட்டத்துக்கு புறமான வகையில் வருமானம் தேடாதீங்க, அது பிரச்சனைகள் எடுத்து விட்டுரும். இந்த லாட்ரி, கேம்லிங் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடாதீங்க. ஸோ சட்டப்படி எதோ ஒன்று செஞ்சாலும் செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதம் கடகராசிக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. மே மாதத்தில் இந்த வெயில் பொறுத்த வரைக்கும், இந்த கத்திரி வெயில், அக்னி வெயில் முடிகிற வரைக்கும் வெயிலில் போகிறத குறைச்சிக்கோங்க. ஏன்னா வெயில் வெப்பங்கிறதுல பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்பு வரும். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.